லாஸ்ட் என்ன பாத்தீரும். கடைசா சுக்குண்டு செய்யப்பட்ட நீர் அல்லது தண்ணீர்ன்ற ம். இதுவும் வினா ஒண்ணு. ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்க அப்படியா? ஓ, கடைசி கிளாஸ் பிளவு வராம போறீங்களா, பிளவு வந்து போறீங்களா? ஆஹ், சில பிரிவுகள் வந்து சில பேர் வந்து ஓ, சரி, இந்த வருஷத்தை மட்டும் முதுகு அண்டி ப்ராக்டிஸ் செய்து முக்கியமான. ஆ. إن ربهم بهم يومئذ لخبير. கடைசி இயற்கையில பிழை. إن ربهم بهم يومئذ لخبير. இதான் எரர் என்று முடியுது, வள்ளி நிற்க முடியல அப்படியா? எரர் பி எரர் என்று வல்லினத்துல முடியும் அப்படியா? ஓ, ஏன் வல்லினத்துல முடியணும்? வெரி குட், நல்ல ஆன்சர். ஏன் அது வல்லினம்? ஆஹ், ரீசன் சரிங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அது. We can help. ஆஹ், மெல்லினமாகாதனம் ஏன் வல்லினம் ஆகணும்? வேற வல்லினம் மனுஷனு கச்சி மரப்படாது, அடிக்கடி அங்கே பாஞ்சி 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 வரக்கூடாது. ராக்கு பின்னால இப்போ ரார வல்லினமா மெல்லினமா ஆகுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நாங்க மேல ராக்கு வந்து கஷ்ரத்துன் வந்தீங்கன்னா மெல்லினமாகதனும் ஏன் பத்தத்துன் அது வந்தீங்கன்னு சொன்னா வல்லினமாகதும் இதுல வந்து இல்ல பார்த்தா சுட்டி பத்தாவது வந்தாலும் வல்லினம் ஆகணும். மேல் மேல் நம்ம இதாவது அப்படியா? ரெண்டு உண்டு தான், விட விட ஒன்று தான் வருது. இல்ல ம். பத்தத்துன் வந்தா வெள்ளினமாகதனும் கஷ்ரத்துன் வந்தா மெல்லினமாகதனும். ரைட்டானு பார்த்தீங்களா? இப்ப அது ரெண்டும் வந்து இல்ல சுட்டி நாங்க இப்ப பின்னுக்கீரை எழுத்துற அடையாளத்தை பார்த்ததும் அதுலயும் அதுல சுக்குன் வந்தீரை சுட்டி அதுக்கும் பின்னுக்கு பார்த்தோன்னே பா வந்தீரு பாக்க கஷ்டத்துன் வந்தீரு அது சுட்டி மெல்லினமாகதும். அப்ப நீங்க வந்து சொன்ன விடைக்கும் ஓதுறதுக்கும் பிழை இல்லை. ஒரே மாதிரி வரலையே. விடை சொல்றது ஒரு வடிவத்திலையும் ஓதுறது வேற வடிவத்திலுமே. இப்ப நான் எதை சரின்னு சொல்றது? மெல்லினமாகிறது. அப்ப நிறைய ஓதுங்க பிறகு. அப்படிதானே? ஆ. ம். إن ربهم بهم يومئذ لخبير. சரி, நாங்க இன்றைக்கு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் என்னென்றால், நீ இதுகாம் சட்டத்தை பார்த்தீங்கன்னால் அது இதுகாம் பி உண்ணா வைக்கலாம், இதுகாம் பிலா உண்ணா வைக்கலாம். எதுவா இருந்தாலும் இதுகாம் ரெண்டு வார சட்டம் எல்லாம் இரண்டு சொற்கள் தான் வந்து அதை நீங்க பார்த்து கொள்ளையிலும். விலங்குதா எங்க வந்து இங்க ரெண்டு சொல்லு. இதாம்பிலா உன்னாரயா? ஓ, இப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப இதுகாம் பிலா உண்ணா எங்க வந்து அப்படி ரெண்டு சொல்லு வந்து. ஓ வந்தீரு. ரெண்டு சொல்ல வந்தீங்க, அவர் சொல்ல வந்தீங்க. இதாம் பிலா உன்னார ஒரு எழுத்துற சட்டம் தான் வந்தீரு. எங்க இதுகாம் பிலா உண்ணா ஒரு சொல்லு. யோம லாம் இரி இரு. எண்டத்திட ஒரு சொல் கடைசி எழுத்து. லஹபீர் என்ற ஒரு சொல் இன்னும் ஒரு சொல், அதுலயும் ஆரம்ப எழுத்து. அப்ப என்ன முதலா சொல்லும் ரெண்டு சொல்லும் ஒன்று கொண்டு வைத்துல ரெண்டு ரெண்டு விலங்கு ரெண்டு சொல்லுன்னு சொல்லி. இது ஒரு சொல், அடுத்து இது ஒரு சொல், ரெண்டு சொல் வந்து இதா.
இப்ப இரண்டு சொற்கள்ல வரக்கூடிய சட்டம் தான் இது. பிலாவுனா இதான் அல்ல, பிலாவுனா. இதுகாம் என்றாலே இப்ப நான் இதுகாம் பிகுன்னா காட்டுறேன் பாருங்க. இங்க வாங்க. இதுல பாருங்க, இதுதான் பிகுனா. உதாரணம் சொல்லுங்க அப்படி வச்சு, உதாரணத்தை வச்சு. ஆம், இதுவும் இதுதான் பிலாகுன்னால சுக்குன் செய்யப்பட்ட நூல் தானே. பாப்போம். இதுக்கு இதுக்கு சொல்லுங்களேன். இதுக்கும் ஒரு உதாரணம் குயிக்கா. சுக்குன் செய்யப்பட்ட பஅசன் ஷதீதன் அதுல சதீதன்ல வந்து என்ன இதுதான் பிகுன்னா தன் அப்படியா? தன்வீனுக்கு பிறகு இதான் பின்னார எழுத்து ஷா வந்து வெரி குட். இது பிகுன்னா எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். அஹ், இதுதான் எழுத்துக்கள்னா முதல்ல அப்ப. எல்லா எழுத்துமா. இதுதான் மொத்தத்தில் எழுத்து 15 அப்படியா? ஆறு. ஐயரா, சொல்லுங்க ஆறு. ஆம், லாம், ரா, ம். மீம், நூன், வாவ், யா. அப்ப சீனுங்க. எங்க சீன்? ஆமா, நான் என்ன அப்படியே காணும். நீங்க பேசணும். சீன் வாரல்ல. இதான் வரலையா? அப்ப இடம் இது. இங்க சட்டம் வந்தீங்க. அஹ், தம் என்ன தம்மின் அல்ல எங்க வந்து தம்மின் என்ன. தம் மீனா? கொஞ்சம் முன்னுக்கு ஓ, பின்னாடி சேர்த்து ஓதுங்க. எங்க தம் மீன் பாப்போமா? இந்த ஷாக்கு பிறகு வர அந்த சட்டம் என்ன. ஓதுங்க பாப்போம் எப்படி வர மாட்டேன். எந்த துண்டு ரெண்டு சொல்ல ஓதி காட்டணும் பாப்பா, சட்டம் பார்க்கலாம். தம்மின் என்ன. தம் மீனுங்கிற ரெண்டு ரெண்டு சொல். நான் சொன்ன ரெண்டு சொல் அல்ல. சாரி, ரெண்டு வார் ரெண்டு எழுத்து அல்ல, ரெண்டு சொல். இப்ப தம்ங்கிறது ஒரு எழுத்து, மீன்ங்கிறது இன்னும் ஒரு எழுத்து. எழுத்தல்ல, இரண்டு சொற்களை ஓதணும். ஆஹ், ம். கீழே இந்த இல்ல இல்ல அந்த பாக்ஸ் போட்டிக்கிறது. அந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒரு சொல்ல. புக்ஸ் போட்டு விடுங்க. பாக்ஸ் வேற. நீங்க பாக்ஸை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான் போகுது. பாக்ஸ் விடுங்க. ரெண்டு சொல்ல சொல்லுங்க இப்ப. வேர்ட் வேர்ட். சொல்லுங்கிறது வேர்ட். சொன்னீங்களே இப்ப சட்டம் வருதுன்னு வரல. அப்ப சட்டம் இல்ல அப்படியா? என்ன பிரச்சனை? நீங்க பிரச்சனை சொன்னா தான் நாங்க பார்க்கல என்ன பிரச்சனை இருக்கு.
கீழே ஆம், லஹும் அஜுரன் ஐன வர. லஹும் அஜ்யுரன் என்ன சட்டம் சொல்லுங்க. சட்டத்துல வருது. லஹும் என்கிறது ஒரு சொல், அஜிரன் என்கிறது இன்னும் ஒரு சொல். ஓகே, சட்டத்தை விளங்கப்படுத்தும் பாப்போம். என்ன சட்டம் வருது பாப்போம். இது பியோன்னர சட்டம் வரணுமா? இதுதான் சட்டம் வரணும். உண்ணாவோ பிலா உண்ணாவோ நோ இஷ்யூ. ஆ, அப்- நான் இதான் பியோன்னர மட்டும் உண்டு. இந்த வசனத்துல ரெண்டுக்கும் உதாரணி. இது உண்ணாக்கு மிக்குது, பிலா உண்ணாக்கு மிக்குது. ஆ, மேல கொய்மல்லியும் அதுல வந்து தன்வீனுக்கு பிறகு ஆஹ், தன்வீனுக்கு பிறகு இதான் பிலா உன்னார எழுத்து லாம் வந்தீரு. அதனால வந்து நாங்க சேர்த்தி ராகம் இல்லாம ஓதுவோம். அது சரி, ஹொய்யிமா என்கிறது ஒரு சொல், லியுன் விர என்கிறது இன்னும் ஒரு சொல். நீங்க சொன்ன ஆன்சர் அது சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல, இப்ப இதுதான் பிலா பிகுன்னாக்கு வந்திக்குது. பிகுன்னா பிலா உண்ணாக்கு வந்தீங்க அப்படித்தானே. ஓ, சரி, உண்ணா ராகம் இல்லாம சேர்த்து வரும் பிலா உண்ணாக்கு. சரி, பிகுன்னாக்கு உண்ணாவோட சேர்த்து வருது. நான் இந்த ஷதீதம் மீன் அது வந்து ரெண்டு சொல் இல்லையா? அது ரெண்டு சொல் தான். ஷதீதன் என்கிற ஒரு சொல், மீன் என்கிறதும் ஒரு சொல். இது ஒரு சொல், இது ஒரு சொல். ஆஹ், கட்ட சொல்லுங்க. தன்வீனுக்கு பிறகு தன்வீனுக்கு பிறகு இதான் பியூன்னார எழுத்து மீன் வந்தீரு. அதனால வந்து நாங்க சேர்த்தி ராகமோட ஓதுவோம். அப்ப என்ன விளங்குது இப்ப? முக்கியமான விஷயம் ஒண்ணு உங்களுக்கு விளங்கிட்டு என்ன விளங்கி? இதுதான் என்ற சட்டம் என்றா என்னன்னு விளங்கி, எத்தனை சொல்ல வரும் என்று விளங்கி. ரெண்டு சொல்றேன். ஒரு சொல்ல வருமானு கேட்டா வராது. ஆஹ், இதுதான் நல்லா விளங்கணும். இதுதான் பிலா உண்ணாவும் சரி, பி உண்ணாவும் சரி, சுக்கூன் செய்யப்பட்ட நூன்ல தன்மையில சட்டமா. சுக்கூன் செய்யப்பட்ட ஆஹ், மீ ஒத்திக்கு பார்க்கப்படாது பாதாப்பில. ஆஹ், சுக்கூன் செய்யப்பட்ட நூனல்ல தன்மை இல்ல. இதுதான் என்ற கான்செப்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அது கட்டாயமாக கண்டிப்பாக வரக்கூடிய எத்தனை சொல்ல? ரெண்டு. ரெண்டு சொல்ல. ஒரு சொல்ல வரப்பட்ட பாடம். அப்போ ஒரு சொல்ல வந்தா என்ன செய்யுது? ரெண்டாவது நான் அண்டைய பார்க்க போற பாடம். ஆஹ், அண்டைய பார்க்க போற பாடத்தை பாருப்போ. ஒரு சொல்ல வந்துச்சு என்றால் ஒரே ஒரு சொல்லுக்குள்ளேயே ஸ்கூல் செய்யப்பட்ட நூன் வந்திக்குது, தன்மீன் வந்திக்குது, அதுக்கு பின்னால் இதுதான் வெளுத்து வந்துச்சு என்றால் இங்க அந்த சட்டத்தை நாங்க யூஸ் பண்ண இயலாது. என்ன சட்டத்தை? இந்த சுத்தம் சொல்லப்பட்ட நூல் சட்டத்தை யூஸ் பண்ணல. சுக்கூன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டத்தை யூஸ் பண்ண இயலாது. அப்படி இல்லாட்டி இதுதான் நம்முடைய சட்டத்தை யூஸ் பண்ண இயலாது. ஆஹ், அங்க நாங்க வளமையா ஈக்கிறது போல நாங்க வெளிப்படுத்தி வருவோம். ஆஹ், அதான் முக்கியம், சரியா? ஆஹ். ம். இப்ப நான் உங்களுக்கு சில உதாரணம் தரேன். இது பாருங்க முன்னாலே. இது அந்த சட்டம் வந்து இரு. பதிக்குதா? அப்ப எப்படி ஓ, ஓதுது? உன்னா செஞ்சு சேர்த்து ஓதுன அப்படியா? இல்ல. ஏன் ஓத மாட்டேன் அப்படி? நாங்க சும்மா அதுல ஈரம் அறிய ஓதுவோம் நாங்க. அஹ்? அதுல ஈரம் அறிய ஓதுவோம் அந்த சட்டம் எப்படி எடுத்தோம். ஓதுவோம்? ரெண்டாவதுக்கு வந்து துன்யா அப்படின்ட்டு ஓதிட்டு போனோம். போய் கடுமா. துன்யா அப்படின்னு. ஆஹ் ரெண்டாவது கைவன். இன்னும் என்ன பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால
இதுகாம் பிலா பிகுண்ணாவோட எழுத்தே வா வந்திக்குது. ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்யலாது, சேர்த்து உண்ணாவோட ஓத போதும். முடியாது. ஹயர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சட்டத்துல புதிய சட்டத்துல போக போறோம். நான் அண்டை படிப்பிச்ச எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம். இது ஆ அவன்டா என்ன, இது அவனோட வகை எழுத்துன, இது அவங்களுடைய சட்டம் எப்படி வரும், அது ஒரு சொல்ல வந்தா எப்படி வரும், ரெண்டு சொல்ல வந்தா எப்படி வரும், ஒரு சொல்ல வந்தா தான் இதுதான், ரெண்டு சொல்ல வந்தா இதுதான், அதே போல இதுதான் ஒரு சொல்ல வந்தாங்க இப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி பல கேள்வி கேட்பேன். அக்ரிடி ஆயிட்டு வரும் இன்ஷா அல்லாஹ். ஆ அதுலாம் நாளைக்கு எப்படி ஆயிட்டு வரும். அதான் சொன்னோமா. ஆ